18ஆம் படி கருப்பசாமி. அப்ப அது நடக்கும். என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது எப்போது கிடைக்கும்னு கேட்டுக்கிட்டு இருந்த உனக்கு உன் விருப்பத்தை நிறைவேற்றி தருவதற்காக தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கையோட எடுத்துக்கிட்டு வந்து உன் வாசல்ல நின்றுகிட்டு இருக்கேன். எப்போதும் தினமும் நீ புதுசு ஆளுங்களையும் பழைய ஆளுங்களையும் தினமும் பார்க்கதான் செய்ற. அதில் புதிதாக பார்க்கும் மனிதர்களிடம் வழக்கம் போல் முழுவதும் நம்பிக்கை செலுத்தி விடாமல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இப்போலாம் யார் எப்போ எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி பேசுவாங்க, எதை செய்வாங்கன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கி விட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. புதுசா யாரையாவது பார்க்கும் போதும் யாரிடமாவது பேசும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. நிச்சயமா இன்னும் 10 நிமிஷத்துல உன் மனமெல்லாம் குளிரும்படியும் சந்தோஷப்படும்படியும் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைத்தே தீருவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாவும் நடந்துடல, நல்லாவும் நடந்துடல. எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் நடந்திருக்குதான். அதை உண்டாக்கிய மனிதர்களை மறந்து மன்னித்து கடந்து போவதுதானே அன்பு. உன்னுடைய பேரன்பும் உன்னுடைய பெரிய மனசும் எனக்கு தெரிஞ்சதுனாலதான் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு நான் சொல்றேன். ஏன்னா உன் வாழ்க்கையில இப்போ நல்லது நடக்க போகுது. நல்லது நடக்க போற இந்த சமயத்துல கெட்டதையும் கெட்டது செய்த மனிதர்களையும் மனசுக்குள்ள சுமந்து ஏன் குப்பையை பாரமாக சுமக்கிற? ஒரு விஷயம் தவறு சரியில்லை கெட்டதுன்னு தெரியும் போதே அது நிச்சயமாக குப்பைதான். அது உனக்கு மன பாரத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கும். இப்படி தேவையில்லாத விஷயங்களை மனசுல சுமக்கிறதோ மனசுல யோசிக்கிறதோ கவலை கொள்வதோ வேண்டாம் என் செல்லமே. சில பேரு நம்ம இப்ப நல்ல நிலைமைக்கு வந்துட்டோன்றது மட்டும்தான் ஞாபகம் வச்சிருக்காங்களே தவிர இப்படி நம்ம நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு எத்தனையோ பேர் காரணமா இருந்தாங்கன்னு உதவி செய்தவர்களையும் மறந்து விடுறாங்க. அந்த வகையில நீ உதவி செஞ்சு மேலே வந்த ஆட்களும் நீ கை கொடுத்து தூக்கிவிட்ட ஆட்களும் எத்தனையோ பேர் நீ செஞ்ச நன்றியை மறந்து உனக்கு திரும்ப செலுத்தாத ஆட்களாக இருக்கிறார்களா? பரவாயில்லை என் செல்லமே. நீ செஞ்ச உதவியை அவங்க வேணும்னா மன்னிச்சிருக்கலாம். நீ செஞ்ச நல்லதை மறந்து நன்றியுணர்வு இல்லாம அவங்க இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கருப்பசாமிக்கு எது சரி எது தவறு, எது நல்லது எது கெட்டதுன்னு எல்லாமே தெரியும் தானே. நீ செஞ்ச நன்மைக்கும் நல்ல விஷயங்களுக்கும் பலனாகத்தான் இப்போது உன் வாழ்க்கையில உயர்வை தரப்போகிறேன். வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருக்கணும். ஏன்னா வெறும் கல்லை எரிஞ்சா ஒரே நிமிஷத்துல உயிர் கூட போயிடும். ஆனா பேசக்கூடிய சொற்கள் என்பது ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கு. அப்படி அணுவாக அடுத்தவரை சித்திரவதை செய்யக்கூடிய அளவுக்கு கொடிய வார்த்தைகளை நீ ஒருபோதும் பேசாதே என் செல்லமே. இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களில் பல பேரு நாயை போல இல்ல நரியை போல தந்திரமாகத்தான் இருக்காங்க. நாய்க்கு கூட கொஞ்சம் நன்றி இருக்கும். ஆனால் மனிதர்களுக்கு நன்றியுணர்வே இல்லாமல் தனக்கு உதவி செஞ்சவங்க செய்யலன்ற பாகுபாடே இல்லாமல் எல்லாரையுமே ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் கொண்ட துரோகிகளாகவும் ஏமாற்றுக்காரர்களாகவும் தான் இருக்காங்க. அதனாலதான் நீ எப்போதும் நீயாக இரு, உனக்காக இரு. மனிதர்களுக்கு உதவி செய்துவிட்டு நன்றியுணர்ச்சி அவங்களுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்காதன்னு சொல்றேன். மனிதனுடைய மனம் எதை உருவாக்குதோ அதை நிச்சயமாக அவனால கட்டுப்படுத்தவும் முடியும். உன் மனசுல நீ நினைச்ச நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் உனக்குள்ளேயே கட்டுப்பாட்டுல வச்சுக்கணுமே தவிர அடுத்தவங்களும் அதை செய்யணும்னு நீ எதிர்பார்க்க முடியாது என் செல்லமே. ஒரு உறவை சிதைக்கணும், ஒருத்தருக்குள்ள சண்டை வரணும்னா அதுக்கு பெருசா ஆயுதங்கள் எதுவும் தேவையில்லை. ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சின்ன சின்ன பொய்ய சொன்னாலே அவங்க உன்னை பத்தி இப்படி சொன்னாங்க அப்படி நினைக்கிறாங்கன்னு சின்ன சின்ன பொய்கள் சொன்னாலே போதுமானதுதான். ஆனால் அப்படி சாதாரணமா பொய் சொல்லி 2 பேரை பிரிக்கணும்னு நினைக்கிற எந்த மனிதரையும் என் அருகில் நான் வச்சுக்கவும் மாட்டேன். அவர்களை நோக்கி நான் போவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்யவும் மாட்டேன். நீ எப்போதும் எந்த காரணத்திற்காகவும் அந்த தவறை செய்துவிடாதே என் செல்லமே. பொய் சொல்லி ஒரு குடும்பத்தையும் ஒரு மனிதரையும் கெடுக்கணும்னு ஒருபோதும் யோசிக்காதே. உன்னை தட்டி கொடுத்து நம்பிக்கை உள்ள ஆளாக நான் மாத்திட்டேன். இனிமே நீதான் தன்னம்பிக்கையோட உன் வாழ்க்கையை உயர்வுக்கு கொண்டு வரும் வேலைகளை செய்ய வேண்டும். உன்னுடைய செயல்கள் அழகாகவும் உன்னுடைய புன்னகை சிறப்பானதாகவும் இருக்கும் போது நீ வேற எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே உன் அப்பா கருப்பசாமி நான் கொடுக்கிறேன். கவலையை தூக்கி போட்டுட்டு மகிழ்ச்சியாக இருக்க பழகு என் செல்லமே. ஒரு சிலர் அன்பை கொடுக்குறேன் பாசமா பேசுறேன்னு ரொம்ப அன்பு தொல்லை கொடுப்பாங்க. ஆனா தொல்லையாக இருக்கும் அந்த அன்பில் ஒருபோதும் பொய் இருப்பது கிடையாது. அவங்கதான் உண்மையான பாசத்தை பொழியும் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். இதை புரிந்து கொள்ளக்கூடிய குணம் உனக்குள் இருக்கு. ஆனா பல பேர் இதை புரிஞ்சுக்காம யாராவது ரொம்ப அன்பா பாசமா பேசுனாங்கன்னா
அந்த பக்கம் போங்கன்ற மாதிரி எரிஞ்சு விழுந்து கத்தி பேசி கோபப்படக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள். ஏன்னா இது கலியுக காலமா இருக்கு. இப்பெல்லாம் யாராவது அன்பா பேசினாலும் பாசமா பேசினாலும் அதற்கென சில வார்த்தைகளை வச்சு அவங்க மனசை காயப்படுத்தக்கூடிய கொடூரர்களாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள் தானே. எப்பவுமே இளமையும் வயசும் காலமும் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை பெருசா ஒன்றும் புரியாது. ஆனா வாழ்க்கை புரிய வரும்போது இளமையும் காலமும் உனக்கு இருக்காது. அதனாலதான் இப்போது இந்த வயசுலயே வாழ்க்கையை சரியா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு உதவி செய்ய வர்ற என்னையும் ஏற்றுக்கொண்டு எல்லா விஷயங்களையும் சரியாக அமைச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு உனக்கான வாக்கை கொடுப்பதற்காக நான் ஓடி வந்தேன். இனிப்பான பொய்களை பேசுவதை விட காரமான உண்மை மேல்தான். அப்போதைக்கு மட்டும்தான் அது காரமா இருக்கும். அப்புறம் அது நல்ல நினைவுகளை நல்ல விஷயங்களை மட்டுமே நடத்தும். ஆனால் பொய் என்பது சொல்லும் போது இனிமையாக இருந்தாலும் ஐயோ பொய் சொன்னது என்னைக்கு மாட்டுவோமோ என்னைக்கு வெளியே தெரியுமோன்னு காலம் முழுக்க பயந்துகிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிவிடும் அல்லவா. குடும்பம்ங்கிறது இப்போல்லாம் ரொம்ப சாதாரணமா தனித்தனியா 2 பேர் 3 பேர் 4 பேர் இருந்தாலே குடும்பம்ன்ற நிலைக்கு ஆளாகிடுச்சு. முன்னெல்லாம் கூட்டு குடும்பமா சந்தோஷமா ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு ஒருத்தருக்கு ஒண்ணுனா அடுத்தவர் அன்பும் ஆறுதலும் அரவணைப்பும் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். ஆனா இப்போது 2 பேர் சேர்ந்திருந்தா 3 பேர் இருந்தாலே அது குடும்பம்ன்ற நிலைமைக்கு வந்துடுச்சு. அப்படிப்பட்ட குடும்பத்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிற மனிதர்கள் எப்படி நன்றாக இருக்க முடியும். குடும்பம்ன்றது ஒரு குருவி கூடு போலதான். அதை சுலபமா பிரிச்சிடலாம். ஆனால் மீண்டும் அதில் உள்ளவர்களை ஒன்று சேர்ப்பது என்பது மிகவும் கடினம். ஒருபோதும் யாருடைய குடும்பத்திலையும் பிரச்சனை வர்றதுக்கு நீயோ உன்னுடைய சொற்களோ காரணமாக இருக்கக்கூடாது என் செல்லமே. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் எவ்வளவுதான் கொடுத்தாலும் திருப்தின்ற ஒரு வார்த்தையே வரமாட்டேங்குது. பேராசை கொண்ட மனிதனு கையில் உலகத்தையே அள்ளி வழங்கினாலும் திருப்தி உண்டாகாமல் இன்னும் இன்னும் அடுத்து என்னன்னு யோசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க. உன் வாழ்க்கையில நீ இளமையில் இருப்பதால பல விஷயங்களை தவறான விஷயங்களை உண்மைன்னு நம்புற. ஆனா முதுமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சரியான விஷயங்களையும் சந்தேகிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இது ரெண்டுமே தப்புதான். எதுவா இருந்தாலும் சரியான ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு சரியான முடிவுக்கு வந்துவிட வேண்டுமே தவிர இது சரி வராதோ வராதோன்னு சந்தேகித்து கொண்டும் இதுதான் சரின்னு எடுத்த உடனே நம்பி ஏமாந்து போகவும் கூடாது. எது சரி எது தவறு என்பதை சரியாக புரிஞ்சு நிதானமாக சிந்திச்சு வாழ தயாராக என் செல்லமே. வியர்வை சிந்தாத மனிதனும் மை சிந்தாத பேனாவும் எதற்கும் பயனில்லாததுதானே. மனிதனா உழைச்சு முன்னேறி வாழ்க்கையில ஜெயிக்க நினைக்கணும். அதே போல பேனானா மை சிந்தி அதில் 4 கருத்துக்களை சொல்லணும். இது எதுவுமே எப்படி வாழ்க்கைக்கு பலனில்லாமல் போயிடுமோ அதே போல நீயும் உன் வாழ்க்கையில உழைக்காம சும்மா உட்காந்து சோம்பேறி தனத்தாலும் சோம்பல் தனத்தாலும் முன்னேறினா போதுன்ற எண்ணத்தோடு சும்மா இருந்துடக்கூடாது. நீ என்னதான் என்னை நம்பி வணங்கினாலும் நீயாக முயற்சி செஞ்சா மட்டும்தான் உனக்கு கை கொடுத்து நான் உன்னை காப்பாத்துவேன். சோம்பல்தனமாக கட்டிலின் மேல் கால் மீது கால் போட்டு படுத்துக்கிட்டு எல்லாமே எனக்கு நல்லபடியா நடந்துடணும்னா என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது என் செல்லமே. இழந்தது எதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம இருப்பதை கொண்டு முன்னுக்கு வருவதற்கான வேலைகளை பாரு. எது உன்னை விட்டு போனாலும் போகட்டும். உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு முயற்சி செய். அனைத்தையும் உனக்கு சிறப்பாக இந்த கருப்பசாமி நான் அமைச்சு கொடுக்கிறேன்.